ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்னென்னா ஸ்ரீரங்க ஸ்டைலில் ஸ்வீட் ரெசிபி வந்து தோத்தல் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சி அதுலேருந்து பால் 4 ஏலக்காய் போட்டு பால் நல்லா தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு 3 கப் வர மாதிரி பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த 3 கப் பாலை கலந்து ஊற்றிட்டு அதில் 1.5 கப் வெல்லம் போடணும். 1.5 கப் வெல்லம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் வந்து 3/4 கப் அரிசி மாவு எடுத்து அதையும் உள்ளே போட்டு நல்லா கட்டி வராமல் கலந்து வச்சுக்கணும். நல்லா கலந்த பிறகு தான் அடுப்புலேயே வைக்கணும். நல்லா கலந்தோடனே அடுப்பில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இது வந்து நல்லா எல்லாமே கலந்து கட்டி வராமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா இது அப்படியே கெட்டியாகி கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி, ஏன்னா நம்ம தேங்காய் பால் வந்து கெட்டியான பால் தான் எடுத்துருக்கோம், ரொம்ப தண்ணியாக எடுக்கலை. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா அது கட்டி பதத்துக்கு வந்து பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும். நல்லா இந்த அளவுக்கு திரண்டு வந்துடும். நம்ம நெய் ஆயில் எதுவுமே சேர்த்த வேணாம், ஏன்னா தேங்காய் பால் தான் திக்காக எடுத்திருக்கோம். அதுலேருந்தே நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த அளவுக்கு கெட்டி ஆனோடனே நம்மக்கிட்ட இருக்கிற நட்ஸை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா தோத்தல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து ஒரு எண்ணெயெல்லாம் தடவாமையே ஒரு கப்பு, ஒரு சதுர ஷேப், எந்த ஷேப்பில் இருந்தாலும் அந்த இதில் போட்டு நல்லா ஷேப் பண்ணி விட்டு ஒரு 2 மணி நேரம் அந்த சூடெல்லாம் ஆறினோன்னே பீஸ் போட்டு ஒரு வாரம் வச்சுக்கலாம். அதாவது 2 நாள் வச்சுக்கலாம் வெளியே. இதே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா ஒரு வாரம் வச்சுக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.